ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சீனாவின் இருட்டு தொழிற்சாலைகள் உலகின் கவனத்தை ஈர்த்து வருகின்றன. அது என்ன இருட்டு தொழிற்சாலைகள்? விரிவாக பார்க்கலாம். உலகின் தொழிற்சாலை சீனா. இது மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தையல்ல, நிதர்சனமான ஒன்று. உலகெங்கும் சீன பொருட்கள் இல்லாத நாடுகளே இல்லை எனலாம். சீன பொருட்கள் இல்லை என்றால் பல நாடுகள் ஸ்தம்பித்துவிடும் நிலை கூட உள்ளது. உலகின் பொருள் உற்பத்தியில் சீனாவின் பங்கு மட்டும் 31.2 விழுக்காடு என்பதே அதன் வலிமையை விளக்கும். 16.3 விழுக்காடு பங்குடன் தொலைதூரத்தில் அமெரிக்கா 2வது இடத்தில் உள்ளது. 5.3 விழுக்காடு பங்குடன் ஜப்பான் 3ஆம் இடத்திலும், 4.6 விழுக்காடு பங்குடன் ஜெர்மனி 4ஆம் இடத்திலும், 2.9 விழுக்காடு பங்குடன் இந்தியா 5வது இடத்திலும் உள்ளன. உலக பொருளாதாரத்தின் வெளிச்சமாக உள்ள சீனா தற்போது இருட்டு தொழிற்சாலைகள் என்ற புதிய நடைமுறையை நோக்கி நடைபோடத் தொடங்கியுள்ளது. முழுவதும் ரோபோக்கள், AI தொழில்நுட்ப உதவியுடன் இயங்கும் கருவிகள் என இயந்திரங்களை மட்டுமே கொண்டு இயங்கும் தொழிற்சாலைகள் சீனா முழுவதும் வேகமாக பரவி வருகின்றன. முழுவதும் இயந்திரங்களே உற்பத்தி பணியை செய்து முடித்து விடுவதால் தொழிற்சாலைகளில் வெளிச்சமே தேவையில்லை. இருட்டிலேயே எல்லா பணிகளும் நடந்து விடுகின்றன. இதனாலேயே இவை இருட்டு தொழிற்சாலைகள் என்று அறியப்படுகின்றன. இன்ஃப்ராரெட் கதிர்கள் மூலமே இடங்களை ரோபோக்கள் அடையாளம் கண்டறிந்து விடுகின்றன. மனித பணி இல்லை என்பதால் கவனக்குறைவான தவறுகளுக்கு இடமே இல்லை. எல்லாமே துல்லியமாக இருப்பதால் வீணாவது என்ற பேச்சுக்கே இங்கு இடமில்லை. ஆண்டின் 365 நாட்களும் சிறிதும் இடைவெளியின்றி இவை இயங்கி வருகின்றன. சீனாவில் மட்டும் 2,90,000 தொழிற்சாலை ரோபோக்கள் இருப்பதாகவும், இது உலகில் உள்ள தொழிற்சாலை ரோபோக்களில் 52 விழுக்காடு என்றும் கூறப்படுகிறது. ஃபாக்ஸ்கான் நிறுவனம் 60,000 தொழிலாளர்களுக்கு பதிலாக ரோபோக்களை பயன்படுத்தி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தொழிற்சாலை ரோபோக்களால் கோடிக்கணக்கான வேலையிழப்புகள் ஏற்படும் என்ற அச்சம் இருந்தாலும் நெடுங்கால நோக்கில் சீனாவின் மக்கள் தொகை வெகுவாக குறையும் என்பதால் நிலைமை சீராகிவிடும் எனவும் கணிக்கப்படுகிறது. எனினும் உலகெங்கும் மக்கள் தொகை குறையும் நிலையில் இருட்டு தொழிற்சாலைகள் எதிர்காலத்தில் பிற நாடுகளிலும் அவசியமானதாக மாறிவிடும் நிலையும் உள்ளது. புதிய தலைமுறைக்காக சேஷகிரி. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.